அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். நாட்டுக்கோழி கடுகு மசாலா செய்ய போறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, நாட்டுக்கோழி போட்டு நல்லா 20 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாணலி காஞ்சதும் மிளகு, ஜீரகம், கடுகு போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்து ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்புல வச்சு இதுல கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை, அரைச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு இஞ்சி பூண்டு மசால் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வச்சிருக்கிற தக்காளிய இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற நாட்டுக்கோழியும் இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. பொடி பண்ணி வச்சிருக்கிற கடுகு மசாலாவை இதோட சேர்த்து இந்த சிக்கன் மசாலா எல்லாம் ஒண்ணா நல்லா பிரண்டு வரட்டும். பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 8 விசில் வேக விடுங்க. விசில் நின்னதும் 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா கொத்தமல்லி இலைகள போட்டு இறக்குங்க. இப்ப நமக்கு கடுகு மசாலா ரெடி ஆயிரும். என்னோட சேனல மறக்காம